திமுகவிலிருந்து துரை வைகோ விலகியது ஏன்? மதிமுகவிலிருந்து விலகிய துரை வைகோ பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தவும் கட்சியை சிதைக்கவும் ஒருவர் முயல்கிறார் எனவும், என்னால் முதன்மை செயலாளர்கள் பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் நாளை நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன் என தெரிவித்துள்ளார். திமுக வரலாற்று தோல்வியை சந்திக்கும் எல். முருகன். திமுக வரலாற்று தோல்வியை சந்திக்கும் என மத்திய அமைச்சர் எல். முருகன் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. திருவள்ளூரில் நேற்று பேசிய சி.எம். ஸ்டாலின், எந்த வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது என கூறியிருந்தார். 2026 திமுகவிற்கு தோல்வி காத்திருக்கிறது என முருகன் பதில் அளித்துள்ளார். என்.டி.ஏ கூட்டணி பெரிதாக சாதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகல் அபூபக்கர் அறிவிப்பு. அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக எஸ்.டி.பி.ஐ கட்சியின் பொதுச் செயலாளர் அபூபக்கர் சித்திக் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்த கட்சிகள் எல்லாம் அழிந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் எந்த அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தற்போது எஸ்.டி.பி.ஐ எந்த அரசியல் கட்சிகளுடனும் கூட்டணி வைக்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார்.